என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷன்? நீ பண்ண காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்னும் பண்ணாம தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா? நீ இன்னைக்கு வெளில போனியா? ஆமா. ஏன்? எதுக்கு வெளியில போன? நான் உன்னை வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் ஒண்ணு சும்மா போல. டேப்லெட்ஸ் தீந்து போச்சு, அதை வாங்கத்தான் போனேன். நீ அதை என்கிட்ட சொல்லியிருக்கனால நான் வாங்கி கொடுத்திருப்பேன்ல. என்ன விஷயம் சொல்லு, என்னாச்சு? ரோட்ல உன்னை ஒருத்தன் பார்த்திருக்கான். எப்படி? எப்படியோ பார்த்துட்டான். அவன் உடனே இன்ஸ்பெக்டர் ராகவனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கான். அந்த நேரம் பார்த்து நான் அவன் கூட இருந்தேன். அவன் கூட நீ எப்படி? அவன் என்ன என்கொயரி பண்ண வந்தான். அந்த டைம்ல தான் அந்த போன் வந்துச்சு. அவன் பேசும்போது அந்த நம்பரை நான் எப்படியோ மோப்பம் பிடிச்சேன். உன்னை பார்த்தவனை தேடி கண்டுபிடிச்சு சரி கட்டிட்டு வரேன். இன்னைக்கு ஒன்னால எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. நீ நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேன்ற. உன் இஷ்டம் போல பண்ணிட்டே இருக்க. உள்ளேயே இருன்னா இருக்க வேண்டியது தானே? ஏய், யார பார்த்து உள்ள இருன்னு சொல்ற? இத்தனை வருஷமா இருட்டு ரூம்ல இருந்தது நானா இல்ல நீயா? ஒரு நாள் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே கடந்து பாரு, அப்ப தெரியும். இன்னைக்கு ஒருத்தன் கண்ணுல சிக்கினதுக்கு இப்படி குதிக்கிற? உன்னை நம்பித்தான் இத்தனை நாள் நீ சொல்றதை கேட்டுட்டு உள்ளே கிடந்த. பதிலுக்கு நீங்க என்ன பண்ண? அந்த ஏஜேவை உன்னால ஜெயிலுக்குள்ள வைக்க முடிச்சுதா? நான் வைராக்கியமா பல வருஷமா ரூம்குள்ளே கிடந்தேன். உன்னால உறுதியை ஏஜேவை ஜெயிக்க முடிச்சுதா? நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்றியா? நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. நான் பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிடுச்சு. அந்த ஏஜேவை தண்டிக்கணும். நான் இல்லாம அவன் கஷ்டப்படுவான்னு பார்த்தேன். ஆனா அவன் அந்த ஹாசினி கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். சரி, என்ன கொன்னான அவன் மேல பழிய போட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஜெயிலே கிடந்து அழுவான். அப்ப பார்த்து நான் நேரா அவன் முன்னாடி போய் நின்னு அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா அவன் அதுல மயங்கி என்னோட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த ஹாசினி அவனை காப்பாத்திட்டான். இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இப்படியே காலம் புற இருட்டே இருக்க சொல்றியா? யாருக்கும் தெரியாம நான் வாழணுமா? செத்த யாருக்கும் தெரியாம வீட்டோட அனாதை பணமா கிடைக்கணுமா? சொல்லு. பிரவலி, பொறுப்பு பிரவலி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே உன் பேச்சல கேட்க மாட்டேன். கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சது தான் மிச்சம். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏஜே வேணும். இப்பவே எனக்கு ஏஜே வேணும். இப்பவே எனக்கு ஏஜே வேணும். உன்னை எத்தனை நாள் நம்பினதுக்கு இதையாவது செய். எனக்கு ஏஜே வேணும். அவர் மட்டும் தான் எனக்கு வேணும். ஏஜேவை கூட்டிட்டு வா. இல்லையா நாம போலாம். வா, ஏஜேவை பார்க்கலாம். வா வா வா, போய் ஏஜேவை பார்க்கலாம். வா பிரவலி, அப்படியெல்லாம் செய்ய முடியாது பிரவலி. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் செய்ய முடியாது? உன்னால என்னதான் முடியும்? நீ வேஸ்ட். 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 எனக்கு ஏஜே வேணும். எனக்கு இப்பவே ஏஜே வேணும். எனக்கு ஏஜே வேணும். எனக்கு இப்பவே வேணும். எனக்கு ஏஜே வேணும். எனக்கு ஏஜே வேணும். வா போலாம். எனக்கு ஏஜே வேணும். சாப்பிடு. இந்த தண்ணி குடி. குடிமா. குடி, பாத்து குடி. குடி. பொறுமையா இருமா. அமைதியா இரு. காம் டவுன் பிரவலி. குடி, இன்னும் கொஞ்சம் குடி. அமைதியா இரு பாப்பா. அமைதியா இரு. உன்னை நான் எப்படியாவது ஏஜேவோட சேர்த்து வைக்கிறேன் பாப்பா. உட்காரு பாப்பா, உட்காரு. பிரவலி, நீ கவலைப்படாத பிரவலி. உனக்கு நான் இருக்கேன். நீ சொல்ற காரியத்தை நான் முடிச்சு கொடுப்பேன். அந்த ஏஜே உன் காலடியில கடக்கிற மாதிரி நான் செய்வேன். இது சத்தியம். என்ன நம்பு பாப்பா. அங்க வாழ்ந்த வாழ்க்கையை எப்பயோ மறந்துட்டேன் நான்.
ஆனா நான் மறுபடியும் அவ கூட வாழ்வேன்னு அவன் நம்பிட்டு இருக்கான். பிரபலி உசுரோட இருந்தாலும் இல்லைனாலும் ஹாசினிக்கு இங்க இடம் இல்லை பாட்டி. அவளை அவளை போக சொல்லுங்க, அவகிட்ட பேசுங்க, அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. அவ என்னை விட்டு போயிடணும் பாட்டி. என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நீயா என்னை விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் நொந்து போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா? நான் யார நம்புறேனோ அவரே என்ன வெளியே போக சொல்றாரு. யாரு கூட காலம் முழுக்க ஒன்னா இருக்க ஆசைப்படுறேனோ அவரே என்ன பிரிய ஆசைப்படுறாரு. என்னோட போராட்டம் தோல்வியில முடிய போற நேரம் வந்துருச்சா? என் தலையில இதுதான் எழுதியிருக்கா. என்ன பெத்த அம்மா எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்காம பாதியிலே போயிட்டாங்க. என்னோட முழுசா வாழ வேண்டியவர் என்ன பாதியிலே வெளியே போக சொல்றாரு. எல்லாரும் உதைக்கிற பந்த என்னை ஏன் கடவுள் படிச்சாரு? புறக்கணிக்கப்படுற அளவுக்கு நான் மோசமானவளா? சந்தோஷமா சுத்திட்டு இருந்த என் வாழ்க்கை இப்படியே நாசமாச்சு. விளையாட்டு பிள்ளையா, துருதுருப்பா, சுறுசுறுப்பா, எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்த என்ன ஏதோ முடக்கி போட்டுச்சு. கல்யாணமா, புருஷனா, இல்ல சூழ்நிலையா? பொண்ணுங்களுக்கு தாலி சாஸ்திரமா, இல்ல சாபக்கேடா? எதுவானாலும் வேண்டாத வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. பெருக்கிற மனசு கிட்ட கெஞ்ச கூடாது. பாவம், என்னால ஏன் ஏஜே தப்பான முடிவுக்கு போகணும்? அவர் உசுர தூக்கு மேடையில காப்பாத்தின நானே அவர் உசுர போக காரணம் ஆயிடக்கூடாது. நான் போயிடுறேன். ஏஜே ஆசைப்பட்டபடி நான் போயிடுறேன். அவர் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். துரோகம் பண்றவங்களோட அவர் இருக்காருங்கிற துக்கத்தை விட அவர் உசுரோட இருக்காருங்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். நான் விலகிடுறேன். அவரை விட்டு முழுசா விலகிடுறேன். அதுதான் சரியான முடிவா இருக்கும். அன்புள்ள என்னுடைய ஹிட்லருக்கு என்னோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நீங்க ஆசைப்பட்டபடி நான் உங்களை விட்டு விலகி போ. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். உங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். நீங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். நீங்க செத்து நான் வாழ்றது கொடுமை. ஏன்னா நான் வாழறது உங்களுக்காக தான். ஒருவேளை நான் தப்பு செஞ்சதா நீங்க நம்புறீங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்க ஞாபகமாவே இருப்பேன். இப்படிக்கு உங்கள் ஹாசினி.
ஜெயம்மா, இந்த வீட்ல என்ன ஆதரிச்ச ஒரே ஜீவன் நீங்க தான். இந்த வீட்டுக்கு நான் தான் சரியான மருமகன்னு முடிவு பண்ணீங்க. நான் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருக்க வேண்டியது. நீங்க தான் அப்போ காப்பாத்துனீங்க. ஆனா இப்ப என்ன காப்பாத்த யாருமே இல்ல. என்ன கைய பிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப போக வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நீங்க இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. நில்லு. வந்துட்டியா? வா வா. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உன்கிட்ட சொல்லாம போனா நல்லா இருக்காது. இனி உனக்கு வேலையே இல்லை. எல்லாத்துல இருந்தும் நான் விடுதலை ஆக போறேன். பழைய ஹாசினியா நான் மாற போறேன். தொந்தரவே இல்லாம இனிமே சந்தோஷமா நான் வாழ போறேன். இனி எனக்கு நீ புத்தி சொல்ல வேண்டியது இருக்காது. நான் வரேன். ஏய் இரு. என்னது? எனக்கு வேலை இல்லையா? நான் உன்னோட மனசாட்சி. நீ செத்தாதான் நான் இல்லாம போவேன். நீ இருக்கிறப்போ எனக்கு எப்படி வேலை இல்லாம போகும்? நான் உசுரோட இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கப்படும் போது பாதி உசுறு போயிரும். அந்த நிரபராதிய விசாரிக்காமையே தண்டனை கொடுக்கும் போது மீதி உசுரும் போயிருது. இப்ப நான் வெறும் உடம்புதான். ஏஜே என் உசுர புடுங்கிட்டாரு. வெறும் உடம்புல இருந்து நீ என்ன பண்ண போற? போயிரு போ. போற. ஆனா சில கேள்விகளை நான் கேட்டுட்டு போறேன். என்ன சொன்ன? எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆக போறியா? எப்படி ஆவ? நீயே உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி விடுதலை கிடைக்கும்? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ ஹாசினி தானா? பழைய ஹாசினி தானா? ஹாசினி யாருன்னு தெரியுமா? யாருக்கும் அஞ்ச மாட்டா, யாரு காசுக்கும் ஆசைப்பட மாட்டா. தான் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ போராடி அவளை மீட்டவ. தான் அம்மாவை ஏஜிய தப்பா பேசிட்டாருன்னு அவர் மூஞ்சிலேயே கேக்க அடிச்சவ. ஹாசினினா நேர்மை, நியாயம், கெத்து. அப்படி பார்த்தா ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஹாசினி செத்துட்டா. என்னோட ஹாசினி செத்துட்டா. உன் மனசாட்சியா இருக்கிறதுக்கு எனக்கே பிடிக்கல. போ, போயிரு. அது இல்ல, நான் சொல்ல வந்தே. பேசாத. உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா நீ குற்றவாளி ஆயிடுவியா? அதை எதிர்த்து போராட வேண்டாம்?
ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் ஏஜே. கோடிக்கணக்கான சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் குவிஞ்சு கிடக்கிற வீடு இது. அவர்கிட்ட தாலி வாங்கி பொண்டாட்டி ஆகிறதுக்கு பொண்ணுங்க லைன்ல நின்னாங்க. அப்படிப்பட்ட ஏஜே உன்னை ஏமாத்தி தாலி கட்டிட்டாருன்னு பொங்கி எழுந்து அவரையே தூக்கி எறிய துணிஞ்சியே, அந்த ஹாசினியா நீ? உலகத்துல யாருக்குதான் கஷ்டம் இல்ல? பயந்தா வாழ முடியுமா? குற்றவாளியா வாழ்றத விட நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு செத்துடலாமே. நான் இங்க இருந்தா ஏஜி செத்துருவேன்னு மிரட்டுறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். அத புரிஞ்சுக்காம நீ ஓடுற. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ குத்து சண்டையில உசுர கொடுத்துதானே டார்கெட்டை அடைஞ்ச? அதே மாதிரி ஏஜியோட உசுர போக விடாம உன்னை நிரபராதின்னு நீ நிரூபிக்கணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். அதை விட்டுட்டு பயந்து ஓடுற. எல்லாரும் எதிர்த்து நின்னப்போ நீ மட்டும் போராடி ஏஜியோட தூக்க ரத்து பண்ணியே, அந்த தைரியம் எங்க போச்சு? நீ இப்ப போனேன்னா மறுபடியும் ஏஜேக்கு ஆபத்து வரும். மருமகள்களும் விக்ரமும் கத்திய கையில வச்சுக்கிட்டு ஏஜேவ குறி பாக்குறாங்க. அவங்களால ஏஜேயோட உசுர போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அவரை காப்பாத்த வேண்டிய நீயே அவரை கொன்ன மாதிரி ஆயிராதா? இனிமேதான் உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ ஜெயிக்க பிறந்தவ. தற்காலிக தோல்விக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தோனி எத்தனை போட்டியில தோக்குறாரு, ஆனாலும் ஏன் ஹீரோவா தெரியறாரு? ஏன்னா அவரு தோத்ததை விட ஜெயிச்சது அதிகம். நீ இடி சத்தத்துக்கே பயப்படாதவ, போயும் போயும் ஒரு பட்டாசுக்கு பயப்படுற. போ, போய் பழையபடி போராட்டத்துக்கு தயாராகு. எல்லாருக்கும் கையில வச்சிருக்கிற ஆயுதம் தான் பலம். ஆனா உனக்கு உன் கெத்து தான் பலம். நான் உன் மனசாட்சியா இருக்கிறதுக்கு பெருமைப்படுற மாதிரி காரியத்துல இறங்கு. போ ஹாசினி, போ. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். முட்டாள்தனமா நான் முடிவெடுத்துட்டேன். நானே பின் வாங்கினா யார் இந்த வீட்டையும் ஏஜேவையும் காப்பாத்துவா? தோத்து போய் வந்துட்டியேமான்னு எங்க அப்பா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என் குடும்பத்தை இப்படி அனாதரவா விட்டுட்டியேன்னு ஜெயம்மா கேட்டா நான் என்ன பண்றது? விடமாட்டேன். எதிரிகளை ஜெயிக்க விடமாட்டேன். நான் தான் ஜெயிக்கணும். என்கிட்ட உண்மை இருக்கு. நான் நிரபராதி. அப்படி சொல்லி என் செல்லக்குட்டி. நாளைக்கு பாரு, இந்த ஹாசினி புது ஹாசினியா இருப்பா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् குட் மார்னிங் ஏஜி. என்னடா இவ இத்தனை நாளா ஹிட்லர்னு கூப்பிட்டு இருந்தவ திடீர்னு ஏஜேன்னு கூப்பிடுறாளேன்னு பாக்குறீங்களா? எனக்கு நீங்க பிரியமா தெரிஞ்சப்போ நான் ஆசையா அந்த பேரை வச்சு கூப்பிட்டேன். எப்போ நீங்க தப்பான முடிவை எடுத்துருவேன்னு சொன்னீங்களோ அப்பவே என் மனசை மாத்திக்கிட்டேன். எனக்கு இன்னும் உங்க மேல இருக்கிற பிரியம் குறையவே இல்லை. ஆனா உங்க சந்தோஷத்துக்காக ஏஜேன்னு கூப்பிடுறேன். இப்படி என் முடிவு. ஓ முடிவை விட என் முடிவுப்படி இந்த ரூம்குள்ளேயே வரக்கூடாது நீ. ஆனா வந்துட்டல, எதுக்கு வந்த? வெளியே போமதல. இருங்க மிஸ்டர் ஏஜே, நான் இங்க உங்க பொண்டாட்டியா வரல. வீட்ல வேலை செய்யற ஒரு லேடியா, ஒரு வேலைக்காரியா வந்திருக்கேன். ஓ, வேலைக்காரியா இருந்தாலும் நீ எனக்கு வேணாம். மறுபடியும் அவசரப்படுறீங்களே. இந்த வேலைக்காரியோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்காம எப்படி டிசைட் பண்ணுவீங்க? பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நீ என்ன வேலைக்காரி வேஷம் போட்டாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்ல. நீங்க மாற வேண்டாம். ஆனா என்ன மாத்திக்கிட்டு நான் ஒரு முடிவு
காலத்தையும் மாத்த முடியாது. விதிக்கு பின்னால சதி இருந்துச்சுன்னா விலகிறது வேஸ்ட் தானே. காலம் பூரா துரோகி பட்டத்தோட நான் அது கலையணும். நீங்க எப்படி கொலகார பட்டத்தை வெறுத்தீங்களோ அதே மாதிரி இந்த துரோகி பட்டத்தை நானும் வெறுக்கிறேன். நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு நிரூபிப்பேன். அது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன்.